ஏன்பா இந்த மாதிரி எழுதி வைக்கலாம்னு சொல்றியே, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அம்மா, முதல்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த ரியாக்ஷனுக்கு எந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண முடியும். ஆனா நமக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சேங்க. இதுக்கப்புறம் யாரும் கவனக்குறைவா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு கவனத்தோட தானே இருப்பாங்க. அதுலயும் என் பேத்தி பண்றதை பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ பண்றதை பார்த்தாலே என் மனசுல கண்டிப்பா பயமோ கவலையோ வந்துடும். இந்த வீடு கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணதான் செய்யும். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். அவளுக்காக தான் மெயினா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேன். அவளும் சரியாயிட்டனா நம்ம குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, சீக்கிரமா இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்ம பொண்ணு பழைய மாதிரி நம்ம கிட்ட கிடப்பா. எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் கண்டிப்பா எனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை மறைக்க முயற்சி பண்ணணும். அப்பதான் இந்த வீட்டோட பிரச்சனை சரியாகும். என்னக்கா 2 நாளா எந்த சத்தமும் இல்லாம நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாண்டி அம்மா, ஆரவ் தம்பி புக் எடுத்து எழுத சொல்லிச்சு. நானும் 2 நாள் ஏதாவது நடந்தா எழுதலாம்னு பாக்குறேன். எதுவுமே நடக்கல. ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்குதான் என் புள்ள நான் வெளியே போய் விளையாடுறேமான்னு ஆசையா கேட்டான். அதான் இந்த பார்க்கு கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறேன் பாருங்களேன். ஆமாம்மா, அங்க உன் பையன் பண்ற வாழ்த்தலை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிற்று வலி வருது போ. அக்கா, அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அமைதியா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்குமா? நானும் அப்படிதான் நினைக்கிறேம்மா. நம்ம எந்த பிரச்சனையும் பெருசா எடுத்துக்காத வரைக்கும் அது நமக்கு பிரச்சனையா இருக்காது போல தெரியுது. நம்ம அமைதியா சந்தோஷமா இருந்தா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் போல. என்ன ஆண்டி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா? அட, நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்கலப்பா. ஆமா அண்ணே, 2 நாளா ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாண்ணே, எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் விஷயம்னு. எங்கள் அம்மா அதுலேருந்து கோவப்படுறதே நிறுத்திட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வீட்டில் நடக்கலண்ணே. என் பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்காப்பா. அவ கூட நான் சிரிச்சு சிரிச்சு பேசல ஏன் போயிருது. அதனால எந்த பிரச்சனையும் நடக்கலப்பா. இந்த பிரச்சனையே நடக்கலங்கிறதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்பட முடியாதே. ஏன் தலை அப்படி சொல்கிற? நம்ம பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன். பயப்படாமல் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுவும் நடக்காது. ஆமாப்பா, நம்ம எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அப்படி இருந்தோனாலே நம்ம சந்தோஷமா வாழலாம். ஆண்டி, இந்த எமோஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவீங்களா இல்லை எமோஷனை மறைக்கிறோம்னு சொல்றீங்களா? எமோஷனுங்கிறது நமக்குள்ளே ஏற்படுறது. அதை நம்மளாதான் மறைக்கிறோம். இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காதனால இப்படி எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறீங்க. பிரச்சனை நடந்து ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குமாங்கிறது சந்தேகம் தானே? தலை, இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி வீட்டில் எதுவுமே நடக்கலை. அதோட இந்த பிரச்சனையை விட்டுற வேண்டியதானே. சும்மா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஆரவ். பேசாமல் எல்லாரும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்படியே லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். என்ன சொல்கிறது கரெக்டு தான். பேசாமல் இந்த மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலானே. எதுவும் நடக்காது, பயப்படாதீங்கண்ணே. என் பேத்தி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா. கண்டிப்பா உங்க எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். தம்பி ஆரவ், நீ கண்டிப்பா வரணும், சரியா? ஏன் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? எங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நித்யா குட்டி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ருட்டி செஞ்சுட்டு வந்திருக்கேம்மா. பாட்டு கையில செஞ்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த சாப்பிடு. சாப்பிட்றேன் பாட்டி. நித்யா, என்னடா ரொம்ப டல்லா உட்காந்துருக்கா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி, இந்த வீட்டை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஃபிளாட் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அமைதி கொஞ்சம் எனக்கு பயத்தை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றேன் பாட்டி. அட என்னம்மா நீ, பக்கத்து வீட்டுல எல்லாம் யாரும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்கம்மா. எல்லாருமே வேலைக்கு போயிருவாங்க. ஆம்பளை பொம்பளை யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு செவத்துலயும் சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அதனால பக்கத்து வீட்டுல எனக்கு நமக்கு கேட்காதுமா. அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. நீ எதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுற? இல்ல பாட்டி, அந்த வால்ல ஒரு சின்ன மார்க் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பழைய மார்க் போல. அது என்ன உத்து உத்து பார்த்தனா, உத்து பார்க்கும் போதே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இப்படி வந்து உட்காந்துட்டேன் பாட்டி. அதெல்லாம் பழைய பெயிண்ட். இதெல்லாம் உத்து பார்க்க கூடாது, புரியுதா? ஏன் பாட்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது என்ன மார்க்குன்னு தானே கேட்டேன். இல்ல, டென்ஷன்லாம் ஆகல. பாட்டிக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். நீ இதை சாப்பிட்டுட்டு எச்சமத்தா இருந்துக்க, சரியா? இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா பாட்டி நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. இது என்ன நான் கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இவ்வளவு அமைதியா இருக்கு, நமக்கு தூக்கமும் வர மாட்டேங்குதே. டைம் 2:45 தான் ஆகுது. பாட்டியே அந்த செவரை பார்க்க மாட்டாங்க. இப்ப போய் பார்ப்போம். மத்தியானம் இங்க ரொம்ப பெயிண்ட் கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப டார்க்கா இருக்கே. பார்க்கும்போது ஒரு மாதிரியா வருது. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. பாட்டி, என்ன அனு, ஸ்கூல் டிராயிங்கா? ஆமாம்மா, முக்கியமான டிராயிங்.
ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. சரிம்மா, நேரத்தோட தூங்கு சரியா? நான் ஏன் இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. இந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னாலும் பாவம், அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நம்ம இதை மறைக்கணும் தான், வேற வழி இல்லை. என்னங்க இந்த நேரத்தில் பலமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? மீரா, இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நிம்மதியா இருக்கிறது என்கிட்ட வந்து சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குமோன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏங்க, எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே சந்தோஷம் தானே? அதெல்லாம் சரிதான் மீரா, ஆனா இந்த நிம்மதி சந்தோஷம்லாம் என் மனசுக்கு ரொம்ப கனமா ஃபீல் ஆகுது. அதான் ஏன் புரியல. நம்ம பொண்ணு கூட ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டிராயிங்கான்னு எதார்த்தமா கேட்டேன். அவ உடனே அதை மறைச்சிட்டு ஆமாங்கிறா. அவ ஏன் மறைக்கிறாங்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம்ல, யாரும் எதையுமே பெருசாக்க கூடாதுன்னு. அதனால அதை நான் பெருசா கேட்காம வந்துட்டேங்க. நம்ம பொண்ணுகிட்ட இப்ப வேற மாதிரி மாற்றம் தெரியுதா? அப்படின்னா இந்த அமைதி முடிவில்லை, இது ஆரம்பம்.